ஒரு பேய் வந்துச்சு, நம்மகிட்ட தான் கொலுசு வாங்கிட்டு போச்சு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. கொலுசு சத்தம் ராத்திரி 1 மணி கேட்டாவே கன்ஃபார்மா பேய் தான் பிரதர். என்னங்க அது? பைபிள்ல எங்கேயாவது லேடி பேய் இருக்கா? நம்ம ஆளுங்க யாருன்னா, ஏசப்பா தண்ணி மேல இப்படி நடந்து வர்றார். வந்தப்ப என்ன தெரியுமா கத்துனாங்க? ஆவேசம் ஆவேசம்னு கத்துனாங்கண்ணா. இங்கிலீஷ்ல வந்துட்டு கோஸ்ட்னு இருக்கு. பேய் வந்துருச்சு. ஜீசஸ் தண்ணி மேல் நடந்து வர்றார். சர்வ லோகத்தையும் படைச்ச இயேசு தண்ணி மேல் நடந்து வர்றாரு. எங்காலுங்க என்னன்னு கத்துறாங்க? பேய் வந்துருச்சுன்னு கத்துறாங்க. ஏன்னா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை விட பேய் மேலதான் இவங்களுக்கு. பேய் கண்டிப்பா பண்ணும் பிரதர். இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் இதெல்லாம் பண்ணும் அது மேல கூட, ஆனா பிசாசுக்கு கண்டிப்பா அந்த பவர்லாம் இருக்கு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, இல்லப்பா இது நான் தான் அப்படி. அதுக்கப்புறம் தான் ஜீசஸா இருந்தாலும் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கல ஏத்துறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆளுங்கள்ட்ட வெளியில் நின்று கதவை தட்டி ஏசப்பா உயிரோட வந்ததுக்கு அப்புறம், ஏய் பீட்டர் ஓப்பன் த டோர், ஜீசஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுறது? பீட்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதனால ஏசப்பா பார்த்தாரு, இங்கே ஒரு கேஷுவாலிட்டி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவு பூட்டி இருந்துச்சு, தாண்டி அவரா வந்து நிற்கிறாரு. இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஹே, கதவு பூட்டி தானே வச்சிருந்தோம். கதவு பூட்டின மாதிரியே இருக்கு. ஆனால் இவர் கதவை தாண்டி வந்திருக்காரு. நம்ம குளோரியஸ் பாடியை பற்றி பேசிட்டு இருக்கோம், அந்த மகிமையின் சரீரம். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்முடைய சரீரமும் மறுரூபமாகுமா. இதே பாடியோட பரப்பீங்கன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அந்த மகிமையின் சரீரத்தை கொடுக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 வருட அரசாட்சியில் யோசித்து பாருங்க. கல் இருக்கு, கல்லை தாண்டி பிஸ்க்குன்னு போறீங்க. அங்கே டோரை பூட்டி வச்சிருக்காங்க, டோரை தாண்டி அப்படி போறீங்க. வா, பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஃபன், ரொம்ப என்ஜாயபிளாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் 1000 வருட அரசாட்சி. இந்த சரீரத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் தேவையில்லை, சர்வைவலுக்கு தேவையில்லை, என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம், சாப்பிடலாம். இது சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்க முடியுங்கிற சரீரம் இல்லை இது. அது மட்டும் இல்லை, ஆனா இந்த சரீரத்துக்கு ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ் இருக்கு. ஏன்னா ஏசப்பா சொல்றார் லூக்கா 24:39, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள்ங்கிறார். என்ன சார் இது? கதவை தாண்டி அப்படியே வருது, ஆனா இந்த பாடியை தொட முடியும். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே.